இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பிறக்கும் போதே அந்த குழந்தையுடைய தலைமுடியை பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்குது. பிறந்த உடனே அந்த குழந்தை நடக்கவும் ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாம நடந்துகிட்டே அப்படியே அந்தரத்துல பறக்கவும் செய்யுது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாக்கே ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் இப்ப நல்லா வளர்ந்து ஸ்கூலுக்கு போகவும் ஆரம்பிச்சிடறான். போகும்போது பார்த்தா அவனுடைய கண்ணை கையை வச்சு மூடிக்கிட்டு தான் போறான். இவன் ஏன் இப்படி பண்றான்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய கண்ணை வச்சு டைரக்டா யாரையாவது பார்த்தான்னு சொன்னா அடுத்த செகண்டே அவங்க கல்லா மாறி போயிடுறாங்க. மத்தவங்க யாராவது பார்த்தா நம்ம மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு கல்லா மாறின எல்லாரையுமே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரே இடத்துக்கு அனுப்பிடுறான். ஆக பார்த்தா அவனுடைய கண்ணில் பட்டு கல்லா மாறி போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அதனால அவன் இனிமே நம்ம ஸ்கூலுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு வர ஆரம்பிச்சிடறான். அவன் கண்ணில் கண்ணாடியை போட்டதுக்கு அப்புறம் யாருமே கல்லா மாறவே இல்லை. இப்படி இருக்க ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு ஒரு அம்மாவும் பையனும் மேஜிக் பண்ண வராங்க. அந்த அம்மா தன்னுடைய பையனை ஒரு பெட்டிக்குள்ள அனுப்பி லாக் பண்ணிட்டு அந்த பெட்டியை சங்கிலியை போட்டு கட்டிடுறாங்க. உள்ள இருக்கிற அவங்களுடைய பையன் அந்த பெட்டியை தட்டி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அவனுடைய டெலிபோர்ட்டிங் பவரை யூஸ் பண்ணி அந்த பெட்டிக்குள்ளேயே போயிடுறான். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள மனுஷனே கிடையாது, ஒரு ரேடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சுதான் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடி வேற ஏகப்பட்ட கத்திகள் எடுத்து அந்த பெட்டியில குத்துன்னு குத்துறா. நம்ம ஹீரோ அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய கிரேனை யூஸ் பண்ணி அந்த பெட்டியை தூக்கி அப்படியே உயரத்துல இருந்து கீழே போடுறாங்க. உள்ள இருக்கிற நம்ம ஹீரோ அவ்வளவுதான் காலின்னு பார்த்தா கரெக்டா கீழே வந்து அந்த பெட்டி விழும்போது ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறான். கடைசியில அந்த பெட்டியை ஒரு ரோட் ரோலர் வண்டியை வச்சு நசிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அவனுடைய டெலிபோர்ட்டிங் பவரை யூஸ் பண்ணி அதுக்குள்ள இருந்து வெளியில வந்துடுறான்.